நகை வாங்கி சேர்க்கும் பெண்கள் ஒரு பக்கம் மனைவிமார்கள், இன்னொரு பக்கம் தேவையில்லாமல் ஏன் நகை வாங்குறீங்க, வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அங்கலாய்ப்பு படக்கூடிய கணவர்கள். ஒரு நிதி ஆலோசகராகவும் ஒரு குடும்பத் தலைவராகவும் இந்த ரெண்டு பார்வையிலையும் பார்க்குறப்ப யார் பக்கம் நியாயம் இருக்கிறது? ஒரு எட்ஜ் அவர்கள் பக்கம் நியாயம் இருக்கு. இவங்க பக்கம் தான் நியாயம். இங்கே வருவதற்கு முன்னாலும் நான் இதுவரைக்கும் பேசினது எல்லாமே தங்கம் என்பது ஒரு முதலீட்டு பொருளே அல்ல. நீங்கள் முதலீடு செய்தால் தங்கம் என்றால் நீங்கள் கோல்டு பாண்டு வாங்குங்க. கோல்டு பாண்டுக்கு வட்டி கிடைக்கும், உங்களுக்கு தங்கத்தினுடைய அப்ரிசியேஷனும் கிடைக்கும், பாதுகாப்பாக இருக்கும், திருட்டு போகாது என்று ஐ வாஸ் பேட்டிங் ஃபார் பாண்ட். கோல்டு தான் வேண்டும் என்றார். ஆனால் இங்கே வந்து உட்கார்ந்த பிறகு தான் அவர்கள் பகுதி நியாயம் புரிகிறது. அவர்களை வந்து ஆண்டாண்டு காலமாக ஒரு குடும்பத்தில் சம்பாதிக்க விடாமல், படிக்க விடாமல், குடும்பத்தையே பார்க்க சொல்லி கொண்டிருந்து விட்டு, அவருடைய உலகத்தை சிறுக்க வைத்து விட்டு, அந்த உலகத்துக்குள்ளே அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிற, மகிழ்ந்து கொண்டிருக்கிற சின்ன விஷயங்கள் இல்லை ஒன்று தங்கம், அந்த தங்கத்தையும் அவர்கள் வந்து பறிப்பது நியாயம் அல்ல என்கிற ஒரு முடிவு இங்கே இந்த பேச்சுக்கள்லேருந்து எனக்கு கிடைத்த ஒரு புதிய புரிதல். நகை தவிர வேறு எந்த சொத்துக்களையும் விற்பது, வைத்திருப்பது, கூடுதலாக வாங்குவது எல்லா முடிவுகளையும் தன்னிச்சு எடுக்கிறாங்க. அவங்கள கலக்கக்கூட தேவையில்லை, அவர்கள் எதுவுமே கேட்க முடியாது. ஆனால் நகை என்கிற வருகிற போது விற்கணும்னா அவங்கள கேட்கணும், அடகு வைக்கணும்னா அவங்கள கேட்கணும். அப்படிங்கிற போது அது ஒன்றில் தான் அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறதுனால அதை விட மாட்டேங்கிறாங்க. நகை பெண்ணுக்கு தான் அப்படின்னு ஒரு இக்கு வச்சிருந்துருக்காங்க. ஆமாம், அப்பையிலேருந்து இல்லை, அது ஏன் வச்சிருக்காங்கன்னு இப்போ உங்களுக்கு தோணுது? அதாவது அவர்கள் ஒரு வியாபாரத்தில் எதை வேணாலும் நட்டப்படலாம். ஒரு பெண்ணிடம் இருக்கிற பொருள் எடுத்துகிட்டு போய் நட்டப்பட முடியாது. அதுக்கு ஒரு லிமிட் வரும். இவர்களால் செலவழிக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு லிமிட் வைக்க வேண்டும் என்றால் வேறு விதமாக அந்த செல்வத்தை மாற்றி அதை அதிகம் வாங்க முடியாத இடத்துல கொண்டு போய் வைக்கிறது தான் பெண்களிடம் வைக்கிற நகைகள். லாஸ்ட் ரெசார்ட். ஸோ இந்த மாதிரி நகை வாங்குங்க, அது உங்களுக்கு ஆர்னமெண்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னா யூ கேன் சஜஸ்ட். அதாவது நகைகளில் கல் வைத்தால் அது நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம தெரிஞ்சே கூடுதல் விலை கொடுத்து வாங்குறோம், தெரிஞ்சு வாங்கலாம். இன்னும் சில இடங்களில் வந்து அந்த கல்லுக்காக கூடுதலாக வேறு விலை போடுவாங்க, அது தங்கத்தோட எடையும் போட்டு. அதனால் கல் வைத்து வாங்குகிற பொழுது நிச்சயமாக நம்ம முழுமையாக தங்கத்தை வாங்கவில்லை, அதில் நமக்கு ஒரு சின்ன இழப்பு இருக்கிறது. அந்த இழப்பை டிசைனுக்காக கொடுக்குறோம், தெரிஞ்சால் வாங்குங்க, இல்லை என்றால் அதை தவிர்த்து விடுங்க. ஓகே. ரெண்டாவது, எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன வேலைப்பாடுகள் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ தங்கத்துக்கு பதிலாக மற்ற விஷயங்கள் கொஞ்சம் கலந்து இருக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது. காப்பெல்லாம் வாங்கினோம்னா ரிங் பட்டையாக இருந்ததுன்னா அதில் சேதாரமே ரொம்ப குறைவு, அதை அப்படி வாங்கிடலாம். அது மாதிரி இந்த பணத்தில் எனக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரம் உனக்கும் இருக்குது, இந்த நிலத்தில் எனக்கு என்ன உரிமை இருக்கோ அது உனக்கும் இருக்குது, இது உன்னுடையது தான் அப்படிங்கிற நம்பிக்கையை விதைப்பது அப்படிங்கிற ஒரு பெரும் பணி இங்கே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் நீங்கள் கவனிக்கணும், பெண்ணின் நகை சேர்ப்புக்கு பின்னால் ட்ரெடிஷ்னலாக ஒரு சில சக்ஸஸ் ஃபார்மெட்ஸ் இருக்குது. நம்முடைய மிகப்பெரிய செலவுகள்ங்கிறது தமிழ் குடும்பங்களை ஒருத்தருக்கு இப்போ எதுவாக இருக்குது பெரும்பாலும்னு பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறதா இருக்கும், இல்லைன்னா நல்லா கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். இது ரெண்டுமே நகையால் அடையுது. பாதுகாப்பான உணர்வை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறத நோக்கி ஒருபடி நீங்கள் வாங்க, எனக்கானதுங்கிறத தாண்டி எது சரியோ அதை நோக்கி நீங்கள் ஒருபடி வாங்க.